இது ஒரு மன நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயம் நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ஒரு 10 குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் 2 மாசத்துல, அது சுகப்பிரசவம் ஆயிருக்கும் போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கும். பொறியியல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காரு. நம்ம ஒருவியல் பிரச்சனை தானே, நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம். அது வந்து பதவி ஆசைலாம் கிடையாது, உதவி ஆசை தான். இல்ல ஓப்பனா சொல்றேன், இந்த அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நான் வந்து ஜோக்கு சேகரிக்கிற சாதாரண கலைஞர், வாக்கு சேகரிக்கிற கலைஞர். நம்மளுடைய மோட்டோ என்னன்னா இன்னைக்கு ஆட்டோ, அதுக்கப்புறம் பொறுமையா ஏதாச்சும் பண்ணுவோம். அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நமக்கு நல்ல செயல் தானே இன்ட்ரெஸ்ட். நம்மளால முடிஞ்சதை என்கிட்ட இருக்க காசுலாம் நல்லது பண்றது, பொறுமையா பண்ண, அதெல்லாம் ஒரு சாப்பிடு கிடையாது. நன்றிங்க. எதுவுமே அந்த நோக்கத்துல பண்ண போறது கிடையாதுன்னு தெளிவா சொல்றேன். லவ் யூ லவ் யூ. பொறியியல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காரு. ஆமா, ஒருவியல் புரட்சி தானே, மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்கிற ஒருவியல் புரட்சி, இந்த ஒருவியல் புரட்சி தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. நமக்கு தேர்தலை நோக்கி பாலா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம். அது வந்து பதவி ஆசைலாம் கிடையாது, உதவி ஆசை தான். ஆமா, இல்ல இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, யாரும் மருத்துவமனைக்கு சாப்பிட்டுதான் இந்த ஆமாண்ணே ஆமாண்ணே, ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தானே. ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனா வந்து என்ன, நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க செக்கப் கூட்டு போறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாராலையும் ஆட்டோல போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து, மற்றபடி முதியோர்கள் எல்லாம் போய் வர அடுத்த இடத்துக்கு முதியோர்கள் வந்து மருத்துவமனை போனா இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். முடியல அப்படின்னா போலாண்ணே. கண்டிப்பாண்ணே, இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஆட்டோ வந்துருந்தா, நீங்க காசு எதுவுமே தர வேணாம், நீங்க வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபா இருங்க, எங்களுக்கு அது போதும். ஆமாண்ணே. பாலா வந்து தீவிர ஆன்மீகத்தை ஈடுபட்டிருக்காரா, நெத்தியில பட்ட பயங்கரமா இருக்கு. ஆனா நமக்கு கடல் பக்தி அதிகம், ரொம்ப கடல் பக்தி அதிகம். ஆமா, நிச்சயமா கடல் பக்தி அதிகம், நிச்சயமான. இப்போ நீங்க சின்னமான உதவி செய்யறீங்க. நீங்க உதவி செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல உங்க கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் யாரும் வந்து சூப்பரா பண்றீங்க, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறாங்க. ஏன்னா சூப்பர், நல்ல விஷயம் பண்ணுங்க, நீங்க எல்லாருமே வாழ்த்துறாங்களா இல்ல கூட ஜாயின் பண்ணி போனான்னு நினைக்கிறாங்க? பண்ண போறோம். நம்ம எல்லாம் இன்ட்ரெஸ்ட் தானே, பண்ணா எல்லாரும் இல்ல நிறைய பேர் வாழ்த்துறாங்க. நிறைய செலிபிரிட்டி வந்து பண்ணியும் பேசுறேன். நம்ம சசிகுமார் அண்ணன் வாழ்த்து வச்சுக்கிறாரு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய பேர் கால் பண்றாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் தான் வந்து இவங்க சொல்ல முடியாது, நிறைய ஆர்டிஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆட்டோ வந்து உங்க எல்லாருக்கும் ஏதோ என் தகுதிக்கு என்னால முடிஞ்சது பண்றேன். இதுக்கப்புறம் நான் பக்கத்து பக்கம் ஏரியாக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், இது கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இல்ல ஓப்பனா சொல்றேன், இந்த அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நீங்க சொல்றது தேர்தல் தான் கிடையாது. அப்புறம் கிரீன் சட்டை அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நமக்கு நல்ல செயல் தானே இன்ட்ரெஸ்ட். நம்மளால முடிஞ்சதை என்கிட்ட இருக்க காசுலாம் நல்லது பண்றேன், எந்த ஒரு பண்டி யார்ட்டையும் வாங்காம, அவ்வளவுதானே. நன்றிங்க. அண்ணா நான் வந்து ஜோக்கு சேகரிக்கிற சாதாரண கலைஞர், வாக்கு சேகரிக்கிற கலைஞர். அரசியல் சப்போர்ட் அவனை கூப்பிட்டா வாக்கு சேகரிக்கிற இல்ல அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நமக்கு தகுதி கிடையாது. இல்லண்ணா கிடையவே கிடையாதுண்ணே, நான் வந்து கிடையவே கிடையாது. நம்மளுடைய மோட்டோ என்னன்னா இன்னைக்கு ஆட்டோ, அதுக்கப்புறம் பொறுமையா ஏதாச்சும் பண்ணுவோம், பொறுமையா பண்ண, அதெல்லாம் ஒரு சாப்பிடு கிடையாது. நன்றிங்க. எதுவுமே அந்த நோக்கத்துல பண்ண போறது கிடையாதுன்னு தெளிவா சொல்றேன். இது ஒரு மன நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயம் நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ஒரு 10 குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் 2 மாசத்துல, அது சுகப்பிரசவம் ஆயிருக்கும் போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் இதுவும். இதுல போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தை பிறக்கிறது கிடையாது, செக்கப்புக்கே நீங்க போயிட்டு வரலாம், ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப 12 hours இது பண்றோம், 24 hours பண்ண நினைக்கிறோம். பக்கத்து பத்தியா கூடி சீக்கிரம் பண்றோம். உங்களோட ஒத்துழைப்பு தேவை எனக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆட்டோ